பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். கேரள மாநிலம் கண்ணூரில் செங்காலா பகுதியில் தனியார் ரப்பர் தோட்டத்தில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக தொழிலாளர்கள் குழி தோண்டிய போது புதையல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் மழை பெய்கின்ற நிலையில் செங்காலா பகுதியில் தனியார் ரப்பர் தோட்டம் ஒன்றில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக தொழிலாளர்கள் பணிக்கப்பட்டிருந்தனர். தோட்டத்தின் ஒரு பகுதியில் 10 அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தொழிலாளர்கள் மண்ணுக்குள் குடம் ஒன்று புதைந்திருப்பதை அவதானிக்கின்றனர். குறித்த குடத்திற்குள் வெடிகுண்டு இருக்கலாம் என அச்சமடைந்த தொழிலாளர்கள் அதனை திறந்து பார்ப்பதற்கு தயங்குகின்றனர். உடனடியாக குறித்த தொழிலாளர்கள் கண்ணூர் மாநகர போலீசாருக்கு தகவல் வழங்குகின்றனர். தனியார் ரப்பர் தோட்டத்துக்கு வருகை தந்த போலீசார் குறித்த குடம் தொடர்பில் சோதனைகளை முன்னெடுக்கின்றனர். இதன்போது அதற்குள் புதையல் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். குறித்த குடத்திற்குள் 17 முத்துமணிகள், 13 தங்கப் பதக்கங்கள், 4 காசிமணி மாலை, 2 தோடுகள், வெள்ளி நாணயங்கள் காணப்பட்டதாக போலீசார் கூறியதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த புதையல் குடத்தை பார்வையிடுவதற்காக அதிகளவான மக்கள் திரண்டுள்ளனர். குறித்த குடத்தை மீட்ட போலீசார் அதனை வருவாய்த்துறையிடம் கையளிக்கப்பட்டு பின்னர் தளிப்பரம்பு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பகுதியில் காணப்பட்ட புதையல் குடம் தொடர்பில் தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் ஆராய்ச்சியை உடனடியாக முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதே போன்றதொரு ஏதேனும் ஒரு பொருட்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் குறித்த பகுதியை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்கும்போது மதுரை அருகே உள்ள கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த அகழாய்வு பணிகளின் போது தந்தத்திலான பகடைக்காய் ஒன்று கிடைத்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உருளை வடிவிலான இந்த பகடைக்காய் அரைக்கோள வடிவ தலைப்பகுதியையும் தட்டையான அடிப்பகுதியையும் கொண்டுள்ளது. 1.5 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட தலைப்பகுதியையும் 1.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட அடிப்பகுதியையும் கொண்டுள்ளது. கருப்பு நிறத்தில் பளபளப்பான மேற்பரப்புடன் இந்த பகடைக்காய் காணப்படுகின்றது. தந்தத்திலான பகடைக்காய் கிடைத்திருப்பதன் மூலம் கீழடியின் பழங்காலம் முதல் செம்மை வாய்ந்த சான்றாக இந்த பகடைக்காயை கருதலாம் என்று தொல்லியல் துறையினர் கூறுகின்றனர். இன்னும் ஒரு பாரதம் தொடர்பிலான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். வணக்கம்.